எல்லாத்துக்கும் வணக்கம். நான் கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் உங்களை எல்லாத்தையும் பார்த்து. பட் எல்லாம் பேசுவோம், வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் பேசுவேன். இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு நான் லைவில் அங்கே பார்ப்பேன். நான் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு காமிக்க சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்பில் இருந்து என்ன பார்ப்பேன் நான் எல்லாத்தையும். ஆனால் ரொம்ப சந்தோஷம். என்ன இத்தனை வருஷம் வர முடியல, நம்மளால் வர முடியல நமக்கு. ஏன்னா நம்ம அது சூட்டபிள் ஆகலை, நமக்கு வெக்கேஷனு இதுவும் சூட்டபிள் ஆகலை. எப்படி இந்த வருஷம் வந்துடணுன்ட்டு தான் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண வந்துட்டோம். வந்துட்டோம். நன்றி, பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அந்த டெக்ஸ்டூலில் என்ன நிலைமையில் இருந்தோமோ அதே மாதிரி இருக்குது நமக்கு. எல்லாருடைய பெயர்களும் நமக்கு அப்படியே அந்த மெமரியில் அப்படியே இருக்குது, யாரும் விட்டு போகல. ஒரு சில இது மாத்திரம் நமக்கு தெரியல, மீதி எல்லாம் நல்லா நமக்கு மெமரியில் அப்படியே இருக்கு. எனக்கு வேறு ஜமால் வர்றாரு, ஜமால் தானே? ஓரளவுக்கு தெரியும், தெரியாத இது இல்லை. ரொம்ப மிக்க நன்றி. நான் இதில் கலந்து கொண்டதுக்கு நான் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, நன்றி திரு நாகராஜ் அவர்களுக்கு. அடுத்தது மிஸ்டர் கோபிநாத் அவர்கள், அவரும் நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. அவர் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காருங்க. இப்போ அவரு அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அனைவரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஒரு 25 வருடம் பின்னாடி பார்க்குறதுல எனக்கு, ஆனால் எல்லாரையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஒரு சில பேர் மட்டும், அதாவது ஃப்ரெண்டில் ஆஃபீஸில் இருந்தவங்க மட்டும் கொஞ்சம் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. மற்ற உள்ள டெக்னிக்கல் இருந்தவங்க எல்லாருமே என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆக்சுவலாக நான் டெக்ஸ்டைலில் ஒரு 21 வருஷமாக இருந்தேன். 1981 ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக 81 ஜாயின் பண்ணிவிட்டு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் இன்பிளான் ட்ரெயினி, தேவராஜ் சார் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெயினி, அப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் இன்ஜினியர், அப்புறம் போகும்போது மட்டும் சீனியர் இன்ஜினியர் ப்ரமோஷன் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டெக்ஸ்டைல் லைஃப்பில் ஒரு ஃபுட்பால் இதுக்கும் நான் ஒரு கோச்சாக இருந்தேன். பிளேயராக இருந்துட்டு அப்புறம் கோச்சாக எனக்கு தெரிஞ்சு 86 ஒரு 12 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் எனக்கு என்னோட கேரியரை நல்லா டெவலப் பண்ணி இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய பேரை, நான் ஜாயின் பண்ணிலேருந்து ஜிஎம்ஸ் ஒரு 3 பேர் ஜிஎம்மு, அதே மாதிரி ஹெச்ஆர்லேயும் ஒரு 2-3 பேர், அதே மாதிரி டெக்ஸ்டைலில் பொறுத்தவரையும் நான் எல்லா பிரான்ச்லையுமே ஒர்க் பண்ணேன். அது ஒரு பெரிய மிக இது. முதல்ல ஹெட் ஆஃபீஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் 1996 பெங்களூருக்கு போயிட்டு இருந்தேன். மிஸ்டர் ஜெயபால் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். அதுக்கப்புறம் கம்பெனி க்ளோசிங் டைமில் பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பிரான்ச்சில் ஒரு 2 to 3 இயர்ஸு. அகெயின் போகிறதுக்கு முன்னாடி 2001 and 2002 ஹெட் ஆஃபீஸில் அப்புறம் 2002 ரிலீவ் ஆனேன் நான். ஸோ இந்த 25 வருடம் பிறகு எல்லாரையும் பார்த்தால் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஃபேமிலி இது மாதிரி தான். இப்போ நான் நேற்று வந்ததுலேருந்தே எனக்கு என்னென்ன தெரியல, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடம்பு இது பண்ணிட்டு தான் இருக்குது எல்லாரையும் பார்த்தோன்னே. ஸோ அனைவரையும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். யூடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களும் ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. எனக்கு ஒரு சன்னு ஒரு டாட்டரு. சன் இஸ் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ் சென்னை. டாட்டர் இஸ் ஒர்க்கிங் இன் பிலிப்ஸ் ஹெல்த் கேர் டிவிஷன் பெங்களூரில் இருக்கா. அப்படி 2 பேருமே மேரீடு, பேர பசங்க, பேத்தி பேரன் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாத்தையும் இப்போ ரொம்ப 2 வருஷமாக தான் நான் என்னால் வர சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ திருப்பி அந்த முகங்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சென்னையில் இருந்தாலும் இங்கே இருக்கிற மேக்ஸிமம் நம்ம நண்பர்கள் கூட தொடர்பில் தான் இருக்கிறேன். தொடர்பு இல்லாமல் இல்லை, குரூப்பில் வேறு காரணத்துக்காக இல்லாமல் இருந்தேன். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாரோட கல்யாணங்களுக்கும் வேறு எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் சென்னையிலேருந்து கோவைக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கோயம்புத்தூர் வந்துடுவேன். நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நன்றி சந்தானம் அவர்கள். அடுத்தது நமது செல்வகுமார், கார்டிங் அசம்பிளி. அவரு அதனால பக்கமாக தான் இருக்காரு, ஆனால் வர்றேன்ட்டு அவர் பிஸி ஷெட்யூல்ல வர முடியல. இப்போ இந்த வருஷம் வந்திருக்காருங்க. வணக்கங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் தகவல் கொடுத்துட்டே இருப்பார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவிர்த்துட்டே இருந்தது. இந்த வருஷம் வந்தே ஆகணும்னு கட்டாயத்தில் வந்திருக்கோம். எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி செல்வகுமார். அவரு புதுசாக வந்திருக்காருங்க. அது நான் 88 to 91 ஃபவுண்டரியில் இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு கம்பெனிஸ், அப்புறம் இப்போ சாஃப்ட்வேரில் இருக்கேன். ஐம் கரண்ட்லி ஒர்க்கிங் வித் இன்ஃபோசிஸ் ஆஸ் எ டெலிவரி மேனேஜர். எனக்கு ஒரு பையன், அவன் யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது கரண்ட்லி ஐமீன் கோயம்புத்தூர் இன்ஃபோசிஸ் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை அது எல்லாத்தையும் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. என் பேர் ஜெயராமனுங்க. அசம்பிளி செக்ஷனில் இருந்தேன். அடுத்தது கார்டிக் சென்சரில் எங்களுக்கு சூப்பர்வைசராக திரு ஜவஹர் சார் இருந்தார், திரு செல்வகுமார் சார் இருந்தார். எங்கள் மேனேஜர் மறக்க முடியாத திரு ஜனார்தன் சார். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு 2 நிமிஷத்தை களவாட போகிறேன். மாசில் வீணையோ மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கை போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே நல்லோரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லோர் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. அன்பு கலந்ததோர் தம் அழைப்பிற்கு ஓர் வணக்கம், அழைப்பிற்கு இணங்கி வந்து அரங்கு நிறைந்தோருக்கு ஓர் வணக்கம். அன்பு அரவணைப்பு தந்த எங்கள் மேலாளர்களுக்கு ஓர் வணக்கம். இன்று அன்றில் பறவைகளாய் அணைந்தோர்க்கு ஓர் வணக்கம். அன்பு அழைப்பு அப்போதே ஒரு சிலிர்ப்பு, அதுவே நாம் பெற்ற அழகுப்பு அன்பளிப்பு. எங்களுக்கு ஆளுமைகள் வருவதாய் அறிவிப்பு, அதனால் அனல் பறக்கும் வெயிலிலும் அப்படியோ சிலிர்ப்பு. தாயினை பிரிந்த கன்று தாவி வந்து சேர்ந்தது போல், தாயினை பிரிந்த கன்று தாவி வந்து சேர்ந்தது போல் மேவிய பூரிப்பு மிகையான தித்திப்பு. எங்கள் மேலாளர் அன்பு அரவணைப்பு என்றென்றும் புன்னகைப்பு எங்கள் மேலாளர் திரு ஜனார்தனன் அவர்களை குறிப்பிடுகிறேன். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். இதை நான் எங்கே பார்க்குறேன்னா, எங்கள் ஜனார்தனன் மேனேஜருக்கு அடுத்தபடியாக எங்கள் ஜவஹர் தான் குறிப்பிடுறேன். எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா எப்படி நடக்குங்கிறது எங்கள் ஜவஹர் சாருக்கு பொருந்தோம். இதே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எம்ப்ளாயிஸ் லைனில். இந்த கருத்து யாருக்கு பொருந்தோன்னா திரு எல்ஐசி சுப்பிரமணியனுக்கு பொருந்தோம். மிகவும் சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். ஜனவரி 26 ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு அழைப்பு விடுத்தார் ஜனார்தன் சார், ஜவஹர் சார். எங்கள் சாரை பார்க்க முடியலை, மேனேஜர் சாரை. அதனால் அது ஒரு ஏக்கமாக இருக்கு. ஏன்னா தாயினை பிறந்த கன்று. நீங்கள் எல்லாருமே தாய் தான். என்னென்னா எங்களை வார்த்தவர்கள் பெற்றோர்கள், எங்களை எல்லாத்தையும் வார்த்தவர்கள் பெற்றோர்கள், வளர்த்தவர்கள் நீங்கள். ஒரு ஆளுமையை கொடுத்து அன்பு அரவணைப்பு ஆளுமை எல்லாத்தையும் கொடுத்து எங்களை வளர்த்தீங்கள, அது அந்த வளர்த்ததோட விளைவு தான் நான் ஒரு நிறுவனத்தில் 3 கிளைகளில் பெஸ்ட் மேனேஜர் அவார்டு வாங்கினேன். லட்சுமி செராமிக்ஸ், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி. இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஐ எம் வெரி ஹாப்பி. நன்றி நன்றி நன்றி. திரு ஜெயராம் அவர்கள். அடுத்தது செல்வ முத்துக்குமார், ப்ராக்ரஸ் கண்ட்ரோல், திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காருங்க. அவரு 4 வருஷமா வரல, இந்த வருஷம் வந்திருக்காருங்க.
செல்வமுத்துக்குமார், ப்ராக்ரஸ் கண்ட்ரோல். 1992 2001 வரைக்கும் இருந்தேன். 20 வருஷம் கழித்து இந்த திருநெல்வேலியிலேருந்து இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன். உங்களை எல்லாரையும் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். சார், வேற யாராவது புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தால் தயவுசெய்து வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்கோங்க. பெரியவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஒரு 13 வருஷமாக என்னால் கொஞ்சம் வெளியே போக முடியல. பட் ஆனால் டெக்ஸ்டைலில் வேலை செய்யும்போது இருந்த ஒரு கழிப்பு வேறு எப்பவும் வராது. இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து எல்ஐசியில் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்த்தையாவது பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுனால அந்த சலிப்பு ஏற்படலை. பட் இன்றைக்கும் வந்து தொடர்ந்து பணி செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இல்லாட்டி வீட்டில் சும்மா உட்காந்துருந்தால் என்னால் முடியாது. இந்த ஃபங்க்ஷனுங்கிறது நானும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி முடித்தோம். பட் இந்த சிறப்பான ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கணுங்கிறதுக்காக பேராவலாக இருந்தேன். அதுக்கு ஜவா சார் துணையாக இருந்து என்னை வரதுக்கு ஏற்பாடு செய்ததுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் நீங்கள் வந்ததை பெருமைப்பட வைத்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்காகவே காத்திருந்து நான் வந்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார். நிறைய பேசுவார், வந்து பேசலாம். மணிவாசகம் சார், ப்ராக்ரஸ். அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை நண்பர்களே, தோழர்களே, என்னுடைய இந்த பேச்சை ஆரம்பிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்து எனக்கு குருவாகவும் ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் இதுவரை என்னை வழிநடத்தி செல்வதற்கு நான் பெற்ற பாக்கியமாக கருதும் என்னுடைய ஆரூர் மாமா அவர்கள் திரு KR ஜெகநாதன் அவர்களுக்கு, என்னுடைய ஆசான் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தராக கூப்பிட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். என்னுடைய ஆசான் அவர்கள் ஒரு பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார், முணுமுணுத்து கொண்டே இருப்பார், வெளியே சொல்ல மாட்டார். ஒரு நாள் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பாடல் அவருக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தனால் மாத்திரமல்ல எனக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு ஸ்டேஜில் பாடி பழக்கம் இல்லை. ஏற்கனவே ஒருத்தர் பாடிட்டாரு, அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய ஆசான் விரும்பி பாடிய பாட்டை தயவு செஞ்சு நான் பாடுறேன். தப்பாக இருந்தேன்னா திட்டிருங்க, தப்பு இல்லை. ரம்பையின் காதல் படத்தினுடைய பெயர். பின்னணி பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன், படத்தில் பாடியவர் டனால் தங்கவேலு. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் பேதமில்லாமல் அனைவரும் ஒன்றாய் கூடிடும் காடு, அமைதியாக உறங்கிடும் வீடு, ஆதமினால் அதுதான் நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி எங்கே அரசனும் அங்கே, அறிஞன் எங்கே ஆச்சடனும் அங்கே, அனைவரும் சேர்ந்து உறங்குவதாலே
நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. நன்றி. டெக்ஸ்டைலை பற்றி சொல்லணும்னா 1980 நான் ஜாயின் பண்ணேன். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. உள்ள இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. போனேன். ட்ரைனிங் ஆஃபீஸர் மிஸ்டர் ராமசாமி அவர் வெளியே நல்லா டக் பண்ணிட்டு இன்ஃபென்ட் இருந்தார். மழை பெஞ்சிட்டு இருக்குது. அவர் வண்டி புல்லட்டு வெளியே நின்றுருக்கு. அந்த புல்லட்டு மேலே மழை தண்ணி அந்த கீ மேலே கீ கொடுத்துருப்பாங்களோ அதில் சொட்டு சொட்டாக தண்ணி உள்ளே போயிட்டு இருந்தது. நான் எப்படா கூப்பிடுவார் வரும்னு பாட்டுக்கிறேன். அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டு போய் அந்த தண்ணி ஒழுகிட்டு அந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தார். சரி போலினாக வேலை கொடுக்க போயிடுவாங்களாட்டுருக்குன்னு சொல்லிட்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டு நின்னேன். டெக்ஸ்டைல் வந்துங்க பலவிதமான ஒரு இதுக்கு நம்மளுக்கு கொடுத்தது. எல்லா சப்ஜெக்டும் இங்கே இருக்குது. எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். 21 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். வாழ்க்கையில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கூடாது, நல்லவங்க கெட்டவங்க, எது நடக்காது, எப்பேற்பட்ட மனுஷர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பு, எல்லா விதமான மனிதர்களையும் நம்ம பார்த்தோம். 22 வருஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி வருஷம் இந்த மாதிரி கூடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னால யாரோ எங்கேயோ போகிறாங்க வர்றாங்க. ஆனால் அங்கே உற்சாகம் இருக்குதுன்னா இது எல்லாம் அதை கொடுத்த பவர் டெக்ஸ்டைலுக்கு உண்டு. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வேலை செஞ்சுருந்தோம். எல்லாரும் நல்ல ஒரு ஃப்ரீயாக இருந்தோம். உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு வயசில் இருந்தோம். தைரியம் இருந்தது, பேச்சு திறமை எல்லாமே இருந்தது. எல்லாம் நிறைய பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய கற்றுட்டோம். ஒவ்வொருத்தர் சொன்னோன்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தரை பற்றி பேசினா டைம் வேஸ்ட் ஆயிரு. அதனால் எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம நமச்சிவாயம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இருக்கிற நம்ம நாகராஜுக்கு ஜவருக்கும் மற்றும் அனைவருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையாக கேட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குறப்ப எனக்கு கல்லூரியில் நாங்கள் முடிச்சு வர்றப்போ அங்கே எங்கள் வாத்தியார் ஒருத்தர் பாடின பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம், பறந்து செல்கின்றோம். எந்த நாளில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ, இந்த நாளை வந்த நாளாய் மறந்து போவோமோ. அந்த மாதிரி இந்த நாளைக்கு என்னைக்குமே மறக்க முடியாது. குறிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க கூட பிரான்ச்ல பெங்களூர் பிரான்ச்ல இருந்த கோபிநாத் இங்க வந்திருக்காரு. அவர் வேலூர்ல இருந்தாரு. அவர் இங்க வந்திருக்காரு. எங்களுக்கு டெக்ஸ்டைல்ல 4 இடத்துல வேலை செய்யற வாய்ப்பு கிடைச்சது. மெயின் பிரான்ச் டெக்ஸ்டைல் மல்டிவேப்பர் டெக்ஸ்டைல் பொங்கலூர், அப்புறம் இங்க நம்ம மெயின் பிரான்ச். 4 இடத்துலையும் நாங்க வேலை செஞ்சோம். நம்ம பாலமுருகன் சார் இருக்காரு, எங்களுடைய ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சவர். அது மாதிரி பல்வேறு மேனேஜர்களோட ஒர்க் பண்ற வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. எல்லாத்துக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் இன்னும் சிறப்பாக இன்னும் பல பேர் மிகச்சிறப்பாக நடத்தணும். குறிப்பாக சென்ற வருஷம் சிங்கப்பூரில் இருக்கிற சிவகுமார் பிரான்ச்ல இருந்து அவர் கல்யாணத்துக்கு தேடி எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாரு. இதெல்லாம் உண்மை. எங்க இருந்தாலும் அந்த ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க. அதுக்கு நன்றி. இங்க வந்திருந்தவர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மேலே ஒரு பாட்டு பாடலாம் நமக்கு விருப்பமாக இருந்தேன். இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பாட்டை ஆரம்பிக்கிறேன். அருணகிரிநாதர் பாடியதே, அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அருமலையே மிகுந்து முதலை மொழியே புகுந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16ஆய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் உரைய ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் மகிழவே இணைந்து ஒரு புறமாக வந்த மலைமகன் உங்க வடிவே வந்திருக்காங்க. சண்முகம் வந்திருக்காங்க. 3 பேர் அவங்களோட அறிமுக உரை கொஞ்சம் கலந்துட்டு நாங்கள்
இது இத்தனை நாள் வந்து நாங்கள் கலந்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். இன்னைக்கு கலந்துட்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப காலம் பேசிட்டாவே. என் பேர் சண்முகசுந்தரம்ங்க. நான் இஎன்எஸ்ல இருந்தேன் சேவியோல. அதுக்கு முன்னாடி வந்து சிஎன்சி செல் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. அந்த டிபார்ட்மெண்ட்ல ஷார்ட் பீரியட் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து முதல்ல சேவியோ நம்ம டெக்ஸ்டைல்ல வந்தது. ஸோ அப்போ வந்து சர்வீஸ்க்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறனால எங்களோட 4-5 பேர்த்த இது பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன். 1991 சேவியோவில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே இருந்து அப்புறம் விஜயலட்சுமி போயிட்டு அப்படியே சேவியோ கம்பெனி ஆயிடுச்சு. நான் வந்து டிராவல் பண்ணதுல நான் வந்து செம்பியன் சார் இங்க வந்திருக்காரு. எங்க செம்பியன் சார்? செம்பியன் சார் இருக்காரு. ஓகே. அவரு கூட நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் நிறைய விஷயங்களை வந்து டீச் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு லைஃப்ல வந்து ஒரு ரோல் மாடலாக நான் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து டெக்ஸ்டைல் பற்றி சொல்லணும்னா நம்ம கேஷியர் கோவிந்தராஜ் சார் அவரை ஞாபகப்படுத்தணும். நாங்கள்லாம் இஎன்எஸ்க்கு வந்து நாங்கள் வந்து வெளியே போகணும்னா நாங்கள் வந்து அட்வான்ஸ் எழுதி கொடுப்போம். அப்போல்லாம் வந்து 2000 அந்த மாதிரி தான் எழுதி கொடுப்போம். அவர் அந்த காசு கொடுக்கும்போது என்ன சொல்லுவார்னா, பணத்தை வாங்கிட்டு போறீங்க, என்ன பண்றீங்களோ தெரியல, வேலை செய்றீங்களே எதுக்கு தெரியல, யார் மேனேஜரும் பார்க்கறவங்க ஒண்ணும் இல்லை, அவர் வாட்டு கையெழுத்து போட்டுறாரு. இது என்ன 2000? அப்போ வந்து 2000 ரூபாய் பெரிய அமௌண்ட். அவர் அந்த 2000 ரூபாய் கொடுக்கும்போது தன்னுடைய சொந்த காசை கொடுக்குற மாதிரி தான் வந்து அவர் வந்து ரொம்ப பேசுவார். என்னமோ வாங்குறீங்க போறீங்க, வேலை செய்யறீங்களா இல்லையா தெரியல, ஒரு மேனேஜரும் கையெழுத்து போட்டுறாரு, வாங்கிட்டு போறீங்க, சரி போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இது பண்ணுவாரு. அதனால அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஆட்கள் இருந்ததுனாலதான் நம்ம வந்து ஒழுக்கமா இருந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து 40 வருஷம் ஆனாலும் நம்ம வந்து நின்று பேசுறோம். இதெல்லாம் வந்து அன்னைக்கு நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் இன்னைக்கு அது வந்து நல்லதா தெரியுது. எப்பவுமே லைஃப்ல வந்துங்க நம்ம இருக்கும் காலம்தான் வந்து நல்லதுங்க. இதை விட்டுட்டு அப்படின்னா அடுத்தது போக போக நமக்கு இன்னும் சிரமங்கள் தான் ஆகும். அதனால இருக்கும் காலங்கள் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழியை அது பண்ணிக்கணும். என்னை பத்தி சொல்லணும்னா, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. பொண்ணு பெருசு, அவங்க வந்து மேரேஜ் ஆயிடுச்சுங்க. ஒரு பேத்தி இருக்கிறான். பையன் 2ஆவதுங்க. அவன் வந்து இப்போ யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இதே என்னுடைய ஃபேமிலி. அவனுக்குன்னா கல்யாணம் 25 இயர்ஸ் ஆச்சு. உங்களை எல்லாத்தையும் சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வருஷம் நம்ம மீண்டும் சந்திக்கிறதுக்கு அனைவரும் முயற்சி பண்றோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தேன். டெக்ஸ்டைல் சரித்திரம் 5 அத்தியாயங்களை கொண்டது. அந்த 5 அத்தியாயங்களில் 4 அத்தியாயங்களில் நான் பங்கேற்று என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன். லைஃப்பில் வந்து 39 வருஷம் டெக்ஸ்டைலில் வேலை செஞ்சேனுங்க. எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய வேலையை வந்து அந்த அளவுக்கு நான் நேசித்து அக்கறையோடு செஞ்சேன். எனக்கு ரொம்ப அந்த நினைவுகளெல்லாம் அசை போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் வந்து அந்த டெக்ஸ்டைல் ஒரு அங்கமாக இருந்து இதெல்லாம் கேட்குறக்கும் உங்கள்கிட்ட என்னுடைய இதை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதுக்கு. நன்றி சார். இப்போ நிறைய பேர் வந்து பேசணும்னு ஆசையாக இருக்குங்க. பட் அவங்க பேசினா அவங்க என்னன்னா அவங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் பேசினாலும் கூட டெக்ஸ்டைல் கதை மூயாதுங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கவுங்கள்ட்ட பொதிஞ்சு உள்ளார்மா பொதிச்சு வச்சிருக்காங்க. அவங்க நினைவுகள் பூராமே டெக்ஸ்டைலாக தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் இப்போ இவ்வளோ பேர் நம்ம வந்திருக்கிறோம் டெக்ஸ்டைல் வந்து. ஸோ இப்போ இதோட நம்ம முடிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்தது டீ பிரேக், ஏன்னா ஒரு டைம் ஆயிடுச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் டீ பிரேக் எடுத்துடலாம். கரெக்டாக 15 மினிட்ஸ் முடிச்சுட்டு வந்துடலாங்க. டீ பிரேக் எடுத்துக்கலாங்க. தேங்க்யூ.